வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ரீசெண்டாக குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இதில் உள்ள முக்கியமான ஒரு 8 இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அதே போல் முக்கியமான இந்த 8 இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு லாஸ்ட் டேட், அதாவது 20/6/2024 இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுல இருந்து இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடைசி நாள் என்ன, அதாவது 19/7/2024 இதுதான் கடைசி நாள். நீங்கள் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப லேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராகவே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை நிறையா கவனிக்கும் போது அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம சரியாக கொண்டு போகாமல் மறந்துடுவோம். அப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு ஒரு முழுமையாக நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, ஒரு சில நேரங்களில் ஃபீஸ் நம்ம எல்லாம் அப்ளை பண்ணிடுவோம். ஃபீஸ் கட்டும்போது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிற வரும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த டேட் வரைக்கும் யோசிக்காதீங்க, இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது, இதுவே நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலைங்கிறது தெரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக பண்ணீங்கன்னா நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்மையாக நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் லேட்டாக லாஸ்ட் வரைக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம் நினச்சோம் அப்படின்னா இதுவே நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகலை, தகுதி ஆகலை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக மைண்டில் வச்சு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் கரெக்ஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா 26/7/2024 இருந்து 26/7/2024 இந்த டேட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விண்ணப்பத்தை சரி செஞ்சுக்கலாம். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் டேட்டு. அடுத்து முதல் நிலை தேர்வு என்னைக்கு நடக்குதுன்னா 14/9/2024. நம்ம முன்னாடி என்ன நினச்சிருந்தோம், நோட்டிஃபிகேஷனும் கொஞ்சம் இந்த மந்த் எண்டில் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே போல் எக்ஸாமும் செப்டம்பர் மந்த் எண்டில் 28 நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடியே இங்கே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட்கள் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல் இன்னும் என்னென்ன நம்மளோட மிஸ்டேக்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சது. அதில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்போம், சரியாக படிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அப்போ அந்த தவறெல்லாம் நம்ம உண்மையிலே சரி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதை சரி செய்யணும்னு என்ன இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப் 2க்கு தகுதியாகிறோம். அதை நம்ம உண்மையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த 3 டேட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதோட வேகன்சி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குது. அதாவது குரூப் 2க்கான வேகன்சி, அதே போல் குரூப் 2ஏக்கான வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2க்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரி போஸ்டிங். இந்த டேபிளில் என்ன தெரிஞ்சுக்க, என்ன மாதிரி போஸ்டிங் கோடு என்ன டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மொத்தம் குரூப் 2க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 507 வேகன்சி. அதே இது குரூப் 2ஏ. ஓகே, அந்த குரூப் 2ஏ இருக்கா? ஸோ இந்த குரூப் 2ஏக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற வேகன்சி லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. மொத்த வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1820. ஓகேங்களா? 1820. அப்போ மொத்தத்துக்கு அங்கே 507ன்னு பார்த்தோமா? ஸோ 507 குரூப் 2க்கானது. அதே போல் குரூப் 2ஏல 1820. இது மொத்தம் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 2327 வேகன்சி. ஓகேங்களா? 2327 வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுல பார்ப்போம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 விஷயத்த மைண்டில் வச்சுருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது வயது. இதுதான் ரொம்ப நிறைய பேர் யோசிக்கிற விஷயம். இப்போ தான் நீங்கள் குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு லெவலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள்
இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தது அப்படின்னாவே நம்ம இந்த குரூப் 2 குரூப் டி எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஏஜை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். நம்ம நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோ வயசு அப்படின்ற ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் குரூப் 2A பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குரூப் 2Aன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இப்போ அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம அதுக்குரிய ஏஜ் லிமிட் என்னங்கிறத பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு குரூப் 2ல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி என்ன போஸ்டிங் கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்டிங் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சு ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வயது வரம்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது இருந்து நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு ரெடியானாவே போதும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 டிபார்ட்மெண்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வனத்துறை சம்மந்தமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதில் ஹைட்டுலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு சில ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் நம்ம ஒரு சிங்கிள் டிகிரி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாவே நம்ம இந்த குரூப் 2 குரூப் 2க்கான குவாலிஃபை இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டுறவு சம்மந்தமான படிப்பு படிச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சார் நான் அதெல்லாம் படிக்கல அதனால் எதுவும் பாதிப்பாகுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு சிங்கிள் டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருந்தோம் அப்படின்னாவே குரூப் 2க்கான குவாலிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது தேர்வு நடைபெறும் முறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க குரூப் 2Aக்கான இந்த பணியிடங்களில் ஏஜ் லிமிட் அதாவது குறைந்தபட்ச வயது 18 அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே இது அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கலாம். தேர்வு நடைபெறும் முறை அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேட்டகரியில் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுவோம், முதல் நிலை தேர்வு எழுதுவோம். அது 2க்கும் காமன், அதாவது குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் இது 2க்குமே காமனாக இருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பொது அறிவு 75 கொஸ்டின் கேட்பாங்க. கணக்கு திறனறிவு தேர்வு அப்படின்னு இருக்கா, கணக்கு 25 கொஸ்டின் இருக்கும். பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் ஓகே இது 100 கொஸ்டின் இருக்கும். மொத்தத்துக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஓகே 3 கேட்டகரியில் மொத்தம் 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகே இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுங்கிற மாதிரி தான். ஸோ இதில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கிறது என்ன 90 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன வகையான தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா கொள்குறி வகை, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் இருக்கா, 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன மெத்தட் OMR சீட். ஓகே இதில் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தேர்வு அப்படிங்கிறது இருக்குது, அது எதுக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான தேர்வு முறை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்குரிய சிலபஸ்லாம் பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த தேர்வு முறையில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2க்குமே குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் எப்படி இங்கே காமனாக எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தான் மெயின் எக்ஸாம். ஓகே அதாவது குரூப் 2க்கு தனியாக மெயின் எக்ஸாம், குரூப் 2Aக்கு தனியாக மெயின் எக்ஸாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரே ஒரு பேப்பர் தான், இங்கே ஒற்றைத்தாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு. அதே இது குரூப் 2க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு 2 பேப்பர், அதாவது தாள் 1 தாள் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. தாள் 1ல் என்ன அப்படின்னா பேப்பர் 1ல் தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஓகேவா. ஸோ இது பார்த்தோம்னா என்ன ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதிகபட்ச மதிப்பெண் எத்தனை இருக்கும் 100 இருக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம். குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் எவ்வளோ இருக்கணும் 40 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் இந்த தகுதி மதிப்பெண் 40 எடுத்திருந்தோம், 40க்கு மேலே இது எடுத்திருந்தோம் அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பேப்பர் 2வே கரெக்ஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் இது கீழே நம்ம மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே ஸோ இதுதான் இங்கே மெத்தடு. இதில் என்ன அப்படின்னா இதில் நிறையா மார்க் எடுத்திருந்தாலும் 40 விட மேலே எடுத்திருந்தாலும் 40 மார்க் எடுத்திருந்தாலும் குவாலிஃபைடு ஆயிடுவோம். இதுக்கு அடுத்த பேப்பர் 2க்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பாருங்கள்
பொது அறிவு என்ன மாதிரி கேட்டுப்பாங்க, பட்டப்படிப்பு சம்மந்தமான இந்த குவாலிஃபிகேஷன். மொத்த மதிப்பெண்கள் எத்தனை, 300 மதிப்பெண்கள். இதில் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், ஒவ்வொரு சிலபஸ்லையும் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளவு மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸுமே நான் நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ இதில் தாள் 2க்கும் 3 மணி நேரம். ஓகே, தாள் 2க்கும் 3 மணி நேரம். குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பார்த்தோம் அப்படின்னா 90 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இதுதான் ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது குவாலிஃபைங் பேப்பர், இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் நிறைய எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிஃபைட் ஆகும். ஓகே, போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருந்துரைக்கும் வகைன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் தான் நம்ம கொள்குறி வகைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதே இது இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்குரிய ஆன்சர் நம்ம தியரியா எழுத. நம்ம எப்படி காலேஜ்லலாம் வந்துட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்குரிய தியரியா 4 வரியில், 10 வரியில், 15 வரியில், 30 வரியில் இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதே போல தான் இங்கே இந்த மெத்தட் இருக்கும். இது எதுக்கு, குரூப் 2க்கான முதன்மை தேர்வுக்கு, குரூப் 2க்கான முதன்மை தேர்வுக்கு. ஓகே, ஸோ இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்ன, குரூப் 2A மெயின் எக்ஸாம் என்ன கேட்டகரியில் இருக்கும், என்ன மாதிரி எக்ஸாம் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு 2 தாள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தாள் 1ல் பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறதா, இது SSLC ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதா. இது அதிகபட்ச மதிப்பெண்கள் எத்தனை, 100 மதிப்பெண்கள்ங்கிறது இருக்கும். அடுத்து 3 மணி நேரம் இது எக்ஸாம் இருக்கும். ஓகேவா, அதே போல் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் எவ்வளோ இருக்கணும், 40 இருக்கணும். இது மட்டும் எவ்வளவு, அதாவது குரூப் 2Aல இந்த பேப்பர் 1 தமிழ் தகுதி தேர்வு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, விருந்துரைக்கும் வகை அப்படிங்கிறது. ஓகே, இதில் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்குரிய ஆன்சரை நம்ம தியரியாக எழுதணும். இந்த கான்செப்ட். ஓகே, நம்ம தமிழ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக இருக்கட்டும் ஆர் மெயின் எக்ஸாம் இருக்கட்டும், இந்த இதுக்கெலாம் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாவே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு தமிழில் இந்த விருந்துரைக்கும் வகையில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஈஸியாக எழுதிட முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பேப்பர் 2 அப்படிங்கிற போது தான் இதுவும் 3 கேட்டகரியில் இருக்குது. பொது அறிவு அப்படின்னு இருக்கா. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது இந்த நுண்ணறிவு இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் இதிலே கேட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. ஸோ திறனறிவு அப்படிங்கிற போது இங்கே ஆப்டிடியூட் கேட்டிருப்பாங்க. அதே இது இங்கே நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா இது ரீசனிங் சம்மந்தமானது. இதுவும் சிலபஸில் என்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டீட்டெயில் மேக்ஸில் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த கிளாஸில் வீடியோஸ்லாம் வந்துட்டு அந்தந்த டாபிக் வைஸு உங்களுக்கு கிளாஸ்லாம் கொடுக்கலாம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிற எல்லாமே பார்த்துலாம். இது பார்த்தோம்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பொது தமிழ் இருக்கா. ஸோ பொது தமிழ் பார்த்தோம்னா 60 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ மொத்தத்துக்கு 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 300 மதிப்பெண்கள். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு என்ன 1.5 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேவா. ஸோ இதுவும் வந்துட்டு தகுதி மதிப்பெண் பார்த்தோம்னா 90 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இதில் 90ங்கிறது இப்போலாம் எவ்வளோக்குள்ள அதிகமாக மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு போஸ்டிங் உறுதி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேப்பர் 1 தான், அதாவது தமிழ் தகுதி தேர்வு தான் வந்துட்டு விருந்துரைக்கும் வகை, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப். கொள்குறி வகையில் என்ன இருக்கும், பேப்பர் 2 இருக்கும். ஓகே, இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் 4 எக்ஸாம் எப்படி எழுதணுமோ அதே கேட்டகரிங்க தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2 CBT, அதாவது கணினி வழி தேர்வு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா பேப்பராக இருக்காது, கம்ப்யூட்டர். இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இப்போ பேங்கிங் எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றிட்டாங்க. அதே போல் தான் இங்கே பேப்பர் 2வும் குரூப் 2Aக்கான இந்த பேப்பர் 2வும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகே, அப்போது நம்ம கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் ஜஸ்ட் அந்த மவுஸை நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுட்டு, ஆனால் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத அதை மட்டும் கிளிக் பண்ண தெரிஞ்சால் போதும். ரொம்ப இது கணக்கு. அப்போ நம்ம கணக்கை பற்றி கணிதத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கணினியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஜஸ்ட் அது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதா, இதை பற்றி பயப்படவே இல்லை. ஆனால் என்ன மெத்தடில் நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது தேர்வு கட்டணம் சம்மந்தமாக என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒன் டைம் ஐடி அப்படின்னு வச்சிருப்போமா, ஸோ அந்த தேர்வுகள் ஒரு முறை பதிவு மூலம் பதிவு கட்டணமாக எவ்வளோ அமௌண்ட் செலுத்தணும், 150 ரூபா செலுத்தணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கட்டண சலுகை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த கட்டண சலுகை ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 2 முறை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இது போக அந்த கட்டண சலுகை இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும், 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை கரெக்டாக அமௌண்ட் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா அது எவ்வளவு கேபி இருக்கும், ஃபோட்டோ வந்து எவ்வளவு கேபியில் இருக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைன் வந்து எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தோம்னா நேமு டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போமா. ஸோ நம்மளோட நேம் கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நோட் பண்ணியிருப்போம். அதே போல் டேட்டுங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்வு அறிக்கை வெளியிட்ட அன்றோ அல்லது அதற்கு பிறகோ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணையவழியில் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் தேர்வர் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்போது நம்ம என்னென்னா அந்த டேட் மென்ஷன் பண்ணுறது, இப்போ இன்னைக்கு 20/6/2024 இன்னைக்கு தான் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் இருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேட்டுன்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்லேயே, அதாவது கூகுள்லேயே பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோவே மாற்றுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்லேயே ஃபோட்டோ மாற்றுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அழகான உங்களோட ஃபோட்டோ நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் எங்கேயும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அழகாக உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேம், எந்த டேட் உங்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் பயந்துக்கிட்டே இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்டுடியோ போயிட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண தேவையில்ல. அழகாக நீங்கள் இதிலே கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது புகைப்படம் சம்மந்தமாக எல்லாம் இருக்கணும். அடுத்தது சிலபஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு சர்டிஃபிகேட் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, ஆதரவற்றவர்கள் இந்த மாதிரி கான்செப்டில் சர்டிஃபிகேட் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக யார் தேவையோ நீங்கள் அதை பாருங்கள். அதிலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே நோட்டிஃபிகேஷன்லே ப்ரிலிம்ஸ்க்கு, அதாவது குரூப் 2 குரூப் 2ஏன்னு இருக்கா, ப்ரிலிம்ஸ்க்கு அதுக்குரிய சிலபஸ் பேஜ் 60லேருந்து 65 வரைக்கும் உள்ள பேஜ் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கானதான். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கானது. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன, மெயின்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 73 வரைக்கும் மெயின்ஸ்க்கான சிலபஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த சிலபஸ் தான். ஃபஸ்ட்டு அதில் எப்பயும் போல் நம்ம குரூப் 4லேயே பார்த்துருப்போம். தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம், இலக்கியம்னு இருக்கும். அந்த தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு. ஓகே, இதில் பார்த்தோம்னா என்ன கான்செப்டில் இப்போ மொத்தம் 10 யூனிட்டுங்கிறது இருக்குமா. ஸோ பொது அறிவு, நடப்பு நிகழ்வு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது அப்டேட்டை ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கீழே சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற வேறு வெப்சைட்டில் போயிட்டு சிலபஸ் என்ன வரும் அப்படிங்கிற சர்ச் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கத இதவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் ஓகே, இது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கானது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துருப்பாங்க இப்போ குரூப் 2க்கும் குரூப் 2ஏவுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இதில் 2 கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2A தனியாக சிலபஸ்ங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரெண்டையும் தனித்தனியாக மாற்றிட்டாங்கல்ல. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது குரூப் 2க்கானது, இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2Aக்கான இந்த சிலபஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து தெளிவாக நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சிலபஸில் பார்த்தது, அதாவது குரூப் 4 சிலபஸில் பார்த்ததில் உங்களுக்கு முக்கால்வாசி இருக்கும். இதில் எது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன, எது காமனாக இருக்குது அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிலபஸுக்குரிய டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். இதவே நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷனில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர நம்ம அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்கலாம், என்ன மாதிரி ஷர்ட்டு போடலாம், அதே போல் இதில் சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல யோசித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் வழி சான்று அப்படிங்கிற கான்செப்டை வச்சு உங்களுக்கு இங்கே எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் என்னென்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அது ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் ஒரு குரூப் 2 எக்ஸாம் எப்படி இருக்கும், குரூப் 2 எக்ஸாம் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்னும் அப்டேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக இங்கே கொடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.